NLC நிரந்தர தொழிலாளர்கள் புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை நிறைவேற்றக் கோரி முதலாவது அனல் மின் நிலையம் சுரங்கம் முன் மறியலில் ஈடுபட்டனர். அவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், அங்கு மறியலில் ஈடுபட்டவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டதாக தகவல் வந்திருக்குது. தற்போது அங்கு நிலை என்ன? திவ்யா, NLCயில் பணியாற்றும் நிரந்தர 12,000க்கும் அதிகமானவர்கள் கடந்த 15 நாட்களாக காலை வரட்ட வேலையில் ஈடுபடுறாங்க. இந்த வேலை நிறுத்தின் போது கிட்டத்தட்ட 4 முறை பேச்சுவார்த்தை நடைபெறுது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத காரணத்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவதன் மூலமாக இன்று முதலாவது சுரங்கத்தை முற்றுகிட 2,500க்கும் அதிகமான தொழிலாளர்கள் வந்தார்கள். அவர்களை காவல்துறை தடுத்து நிறுத்தி தற்போது 2,500 பேரை கைது செய்தார்கள். ஆனால் போராட்டம் தொடரும் என அறிவித்திருக்கார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வு என்பது தொடர்ந்து எங்களுக்கு 5 ஆண்டுகள் ஒரு முறை செய்ய வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் நிர்வாகம் செய்யவில்லை. 1/1/2012 ஊதிய உயர்வு கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 43 மாதம் கடந்தும் இதுவரைக்கும் ஊதிய உயர்வு தரப்படாத காரணத்தால் தற்போது போராட்டத்தை கையில் எடுத்துள்ளோம். விரைவில் இந்த பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துமாக சொல்லியிருக்கார்கள். இவர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சியும் ஆதரவு தெரிவித்தார்கள். இதனால் NLCயில் தொடர்ந்து போராட்டம் அதிகரித்து வருது. திவ்யா, பேச்சுவார்த்தை எப்போது எங்க நடைபெற இருக்கு? திவ்யா, 5வது கட்ட பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுள்ளது. நாளை நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை என்றால் அடுத்த கட்டமாக சுரங்கங்கள் முன்பும் போராட்டம், தலைமை அலுவலகத்தை முற்றுகையின பல்வேறு போராட்டங்களை தற்போது தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இன்று காலை 5 மணி முதலே தொழிலாளர்கள் இங்கு மறியலில் ஈடுபட்டவர்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு அதிகமாக மறியல் நடைபெற்றது. மறியலுக்கு பிறகு தற்போது கைது செய்யப்பட்டார்கள். கைது நடவடிக்கை இன்று நடந்தாலும் இன்று மாலை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அவர்கள் விடுதலை செய்த பிறகு நாளை திரும்பவும் மறியலில் ஈடுபட திட்டமிட்டிருக்கிறார்கள். நாளை பேச்சுவார்த்தை நடைபெறுது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் போராட்டம் தீவிரப்படுத்தும் திட்டமிட்டிருக்கிறார்கள். திவ்யா, நேற்று நடந்த பேச்சுவார்த்தையில் NLC நிர்வாகத்திலிருந்து யாரும் பங்கு பெறவில்லை. இது குறித்து அந்த நிர்வாக தரப்புல என்ன சொல்றாங்க ஸ்ரீதர்? தொழிலாளர் துறையிலிருந்து அவர்களுக்கு அழைப்பு வரவில்லை என்றும் தொழிலாளருக்கு என்ன கோரிக்கை வைத்து போராடி வருகிறார் என்று தொழிலாளர் நலத்துறை ஆணையர் நேற்று கேட்டறிந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாளை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் சங்கங்களும் நிர்வாகம் கலந்து கொள்கிறார்கள். நிர்வாக தரப்பை பொறுத்த வரைக்கும் கோல் இந்தியா, ஸ்டீல் இந்தியா போன்ற நிறுவனங்கள் அதிக லாபம் பெற்றிருக்கிறது. அவர்களே குறைந்த சம்பளமும் குறைந்த சலுகை தான் தரார்கள். ஆனால் NLCயில் பணியாற்றும் தொழிலாளருக்கு அதிக சலுகை தருவதாக நிர்வாக தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் நிர்வாக தரப்பில் சொல்லப்படும் அந்த கருத்திற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தொழிலாளர்கள். காரணம், 1000 கோடி ரூபாய் லாபம் பெற்ற சமயத்திலே 60% ஊதிய உயர்வு பெற்றிருக்கிறோம், 25% ஊதிய உயர்வு பெற்றிருக்கிறோம். ஆனால் தற்போது 1,500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டுகிறது. தற்போது 24% தான் ஊதிய உயர்வு கேட்கிறோம். இதை தர நிர்வாகம் மறுக்கிறது. இதை கழித்ததால் தற்போது போராட்டம் நடைபெறுகிறது. ஸ்ரீதர், நிரந்தர தொழிலாளர்கள் புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தம் தொடர்பாக அவர்கள் முன்வைக்கும் விஷயங்கள் என்னென்ன? மீண்டும் ஒரு கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமா. தொழிலாளர்கள் அந்த புதிய ஊதிய மாற்று ஒப்பந்தம் தொடர்பாக என்னென்ன விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள்? தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்துக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து நாங்கள் தொடர்ந்து உழைத்து வருகிறோம். இதன் காரணமாக தான் 500 கோடி ரூபாய் லாபம் ஈட்டிய நிர்வாகம் தற்போது 1,570 கோடி ரூபாய் ஆண்டுக்கு லாபம் ஈட்டுகிறது. அதுவும் நிகர லாபம் என்பது ஆண்டுக்கு 1,500 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டுகிறது. தொடர்ந்து NLC நிர்வாகம் உயர்ந்து கொண்டிருக்கிறது. தற்போது மினிரத்னா போன்ற இது பெற்றிருந்தாலும் தொடர்ந்து அடுத்த கட்டமாக 2,000 கோடி ரூபாய் அளவு லாபம் ஈட்டுக்கும் வண்ணமாக தற்போது 500 மெகாவாட் கூடுதலாக மின் உற்பத்தி செய்யப்படுகிறது. தொடர்ந்து நிர்வாக தரப்பை பொறுத்த வரைக்கும் லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தொழிலாளர்கள் பொறுத்த வரைக்கும் பின்தங்கிய உள்ளார்கள். காரணம், ஒப்பந்த தொழிலாளர்களும் உச்சநீதிமன்ற அடிப்படையில் இதுவரைக்கும் நிரந்தரப்படுத்தவில்லை. நிரந்தர தொழிலாளர்களுக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 43 மாதமாக இந்த ஊதிய உயர்வு கேட்டும் இதுவரைக்கும் தரப்படாத காரணத்தால் தற்போது போராட்டம் நடைபெறுகிறது. திவ்யா, NLC மைன்ஸ் முன்பாக போராட்டம் நடத்திய அந்த நிரந்தர தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.